ஹாய் மக்களே, சின்னஞ்சிறு கிளியே சீரியல் ஏப்ரல் 7 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சின்னஞ்சிறு கிளியே சீரியலில் இந்து வந்து கர்நாட்டை ஃபோட்டோ அவங்க அம்மா ஃபோட்டோ கொடுத்து தான் அவங்க அம்மான்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று காமிக்கிறா, அவங்க அம்மான்றதுக்கான சர்டிஃபிகேட் ஒன்று. அதை பார்த்தோன்னே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க அம்மாவே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு நீ எங்கள் அம்மாவை திருப்பி என்கிட்ட கண்ணில் காமிச்சிட்ட, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்துவை கட்டி பிடிச்சிக்கிறான். அடுத்தது இந்து சொல்கிறா, நீ உங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய இதை செய்யி அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சு அங்கேயே திதி கொடுக்குறாங்க. ஐயர் வந்து ஃபோட்டோ துடைக்கிறதுல அந்த ஃபோட்டோ எடுத்து வைக்கிறதெல்லாம் வந்து கருணாவோட வீட்டில் வேலை செய்கிறாங்கல்ல அந்த கிருபா திவாகர் அவங்க அப்பா பார்க்குறான். பார்த்து இது வந்து சீதா லக்ஷ்மின்னு அவனுக்கு தெரிஞ்சிருது. கருணா வந்து அவன் பையன் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. கருணாவுக்கு எப்படி இந்த ஃபோட்டோ கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. உடனே அவர் பர்ஸ்லேருந்து ரெண்டு பேரும் ஜோடியாக இருக்காங்க, சீதாலட்சுமியும் அந்த திவாகர் அப்பாவும் ஜோடியாக இருக்கிற ஃபோட்டோ எடுத்து பார்த்து, என்னை மன்னிச்சிரு, கருணா நம்ம பையன்தான்னு நான் வந்து இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. திவாகருக்கும் கிருபாவுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கருணா உயிரோடே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மனசில் வச்சு வேதனைப்படுறாரு. பார்த்துட்டு ஆனால் கருணா தான் அவர் பையன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது பொண்டாட்டியோட பையன் வந்து கருணா. ஜெயந்தி வந்து காய் வாங்கிட்டு வெளில வரா. அப்போ ஒரு அம்மா ஜெயந்தி கூப்பிட்டு வராங்க. அவங்க வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயந்தி வீட்டில் வேலை பார்த்தவங்க. அவங்க வீட்டில் உள்ள ஆம்பளைங்களாம் ரொம்ப மோசமானவங்களாக இருப்பாங்க. எப்படிம்மா நீ இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்கவும், எனக்கு இந்த பாகியம் கிடைக்கவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. நான் லேகியம் நிறைய பேர் கொடுத்துட்ருக்கேம்மா, அதில் வந்து நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் செக்கப்லாம் பண்ணி எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் தான் செக்கப்புக்கு வரமாட்டாருன்னு சொல்லி வருத்தப்படுறா. நான் வந்து லேகியம் இப்போ கூட ஒருத்தவங்களுக்கு லேகியம் கொடுத்துட்டு தாம்மா வரேன். அதனால் நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. நான் அந்த லேகியம் தரேன், அதை நீ சாப்பிட்டீன்னா 10 மாதத்தில் உனக்கு இந்த குழந்தை பிறக்கும். பாலில் தினமும் கலக்கி கொடுக்கணும். நீ 10 மாதத்தில் உனக்கு குழந்தை பிறக்குமான்னு சொல்லி அந்த லேகியம் தராங்க. சந்தோஷமாக வாங்கிட்டு வரா ஜெயந்தி. எங்கள் அம்மாவே எனக்கு வந்து நீ எனக்கு கண்ணில் காமிச்சிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கருணா சொல்கிறான். உடனே இந்து அவங்க அக்காட்ட கேட்குறா, அக்கா நீ வந்து வேலைக்கு போகிறத பற்றி உங்கள் வீட்டில் பேசிட்டியா, அவங்க மாமியார் மாமனார் என்ன சொன்னாங்கன்னு. அவங்க சொல்கிறத பார்த்தா நான் சம்பாதிக்கிறது எல்லாம் அவங்க கடன் நடக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்லக்கா, நீ படித்ததுக்கு எப்படியாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக உனக்கு நீ வந்து சம்பாதிச்சா போதும். உங்கள் மாமியார் மாமனார் வீட்டில் உனக்கு அது வந்து ஒரு உதவியாக இருக்கும், 4 பேர் மதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்து சொல்கிறா. அதுக்கு அவங்க இந்துவோட அக்கா வந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கிறா, நானே ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், அதை வச்சு எப்படி நான் வந்து வேலைக்கு போகிறது. இதை அவங்க அம்மாட்ட வேண்டிக்கிறா இந்தோட அக்கா, அம்மா என்னை எப்படியாச்சும் இந்த பிரச்சனைலேருந்து வெளில கொண்டு வா அப்படின்னு சொல்லி. உடனே கருணா அவங்க அம்மாவை பார்த்து ஃபோட்டோவில் பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்கான்ல, இந்துட்ட வந்து, இந்து உனக்கு வந்து எங்கள் அம்மாவே நீ வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க, உனக்கு ஏதாச்சும் நான் வந்து சர்ப்ரைஸ் தரேன், கிஃப்ட் தரேன், நீ வா அப்படின்னு சொல்லி இந்துவை கூப்பிட்டு போகிறான் புடவை கடைக்கு. புடவை கடைக்கு கூப்பிட்டு போய் உனக்கு என்ன வெள்ளை வேணாலும் புடவை எடுத்துக்கோ, எத்தனை வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாமா அப்படின்னு இந்து கேட்குறா. எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். எனக்கு வந்து நிறையாலாம் எதுவும் வேணாம், எனக்கு ஒரே ஒரு புடவை எடுத்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறா. அங்கே கடையில் இருக்கிற அந்த சேல்ஸ் கேர்ள் வந்து கேட்குறாங்க, இது யார் சார்னு. உங்கள் பொண்டாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் யோசிச்சுட்டு ஆமாம் என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்கிறான் சந்தோஷமாக. இதில் எத்தனையோ புடவை வச்சு பார்த்தா அவளுக்கு பிடிக்கல, ஒரு புடவை மட்டும் பிடிச்சிருக்கு, ரொம்ப இதை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறா. இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. எவ்வளோன்னு கேட்கவும் 9,500 போல சொல்கிறாங்க. சரி இதை புடவையை பேக் பண்ணி நீ வச்சிரு, நான் வந்துடுறேன்னு சொல்லி வெளில போகிறான். வெளில போய் பேக்கெட்லாம் பார்க்குறான், கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணி கிருபாவுக்கு கால் பண்ணி கேட்குறான். திவாகரை ஃபோன் அட்டன் பண்ணி என்ன எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்குறான். இது மாதிரி வெளில வந்திருக்கோம் இந்துக்கு புடவை எடுக்க, காசு பத்தலை, எனக்கு வந்து 10,000 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே உனக்கெலாம் தர முடியாது காசு அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்கிறான். உடனே கிருபா சொல்கிறான், அவன் வந்து காசு நம்மள்ட்ட தானே கேட்குறான், அவன் யார்கிட்ட கேட்பான், போட்டு விடு அப்படின்னு சொல்கிறான். உடனே கிருபா வந்து பேசுகிறான் கர்நாட்டை, இது மாதிரி நீ
எவ்வளோ வேணாலும் உனக்கு பிடிச்சத வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி, சரி நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு வச்சிடுறான். திவாகரை வந்து பணத்தை போட சொல்கிறான். ஏன் நான் இவனுக்கு போய் காசுலாம் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லவும், இவன் இன்னும் நம்ம கீழே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அதை நினச்சிக்க, நமக்கு ஈடாலாம் வரலை, நமக்கு என்றைக்குமே நமக்கு கீழே தான் அவன் எப்பயுமே அப்படின்னு சொல்லி திவாகர்கிட்ட சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அப்பா காரில் பின்னாடி உட்காந்து வந்துட்டுருக்காரு வருத்தப்பட்டுட்டு. வீட்டுக்கு போய் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு பிந்துவோட அம்மா பக்கத்துக்குள்ளே ஃபோட்டோ எடுத்து வச்சு மாலை போட்டு எடுத்துகிட்டு வந்த புடவை, புது புடவைய வச்சு சாமி கும்பிட்றாங்க 2 பேரும். உங்கள் அம்மா உன்னை இனிமேல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நீ எப்படி இருக்க, என்ன பண்ணுறன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறா இந்து கர்நாட்டை. நீ எப்படி எங்கள் அம்மா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் எதுக்கு சொல்லணும், சொல்ல மாட்டேன், அதெல்லாம் எப்படியோ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறா. சரி அப்படின்னு சொல்லி, எங்கள் அம்மா இனிமேல் நான் கண்ணை மூடினா திடீர்னு எங்கள் அம்மா கண்ணில் தெரியவாங்க எனக்கு, எங்கள் அம்மா நினச்சிப்பேன், எனக்கு இனிமேல் நான் அனாதை கிடையாதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறான் இந்துக்கிட்ட. சரி வா சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த புடவை நீ கட்டலையா அப்படின்னு கேட்குறான். நான் ஒரு நல்ல நாள் வரும்ல அப்போ நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாமி கும்பிட்றாங்க. நீ வந்து எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்க, அதில் நீ வந்து ஏதாச்சும் நல்ல நாள் வரும்ல அப்போ நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட 2 பேர் அவங்க அம்மாட்டையும் புடவை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. உடனே இவன் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி கையை பிடிச்சி தேங்க்ஸ் சொல்கிறான் அவங்க அம்மா கண்டுபிடிச்சதுக்காக. திரும்பவும் நீ எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்க, எனக்கு வந்து ரேஸில் வந்து நான் மயங்கி விழுந்தப்போ தண்ணி அடித்து என்னை காப்பாற்றிருக்க, ரேஸில் கலந்துக்கிறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, என்னோட பாரதியை திருப்பி எனக்கு கொடுத்துருக்க வண்டியை சொல்கிறா. அதெல்லாம் சொல்லி நான் உனக்கு எவ்வளவோ நான் வந்து நன்றி சொல்லணும், அதில் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி கர்நாடகா சொல்கிறான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவனை சொல்கிறான். அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்குமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.